உங்க வீட்டு பெண் குழந்தைகள்கிட்ட நாளையில இருந்து ஒரு சின்ன உத்தியை கண்டுபிடிங்க. இதே முருங்கைக்கீரையை நீ சாப்பிட்டேன்னா உன் முடி அவ்வளவு அழகா இவ்வளவு தூரம் வரும், உன் தோல் ரொம்ப ஷைனிங்கா இருக்கும்னு நாளையில இருந்து தினம் சொல்லுங்க. அந்த பிள்ளை முருங்கைக்கீரை சாப்பிடுதா இல்லையான்னு பாருங்க. முருங்கைக்கீரைக்கும் அதுக்கும் சம்பந்தமா இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், சயின்ஸ் தேடுறது வேற. பட் நாம் சில கற்பனாவாதத்தை முன் வைக்கணும். ஏன்னா குழந்தை சாப்பிட வைக்கணும். அதுக்கு அதை அறிவியலா நீ இதுல விட்டமின் சி இருக்கு, B12 இருக்கு, இதுல பைட்டோபினால்ஸ் இருக்கு, இதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. அவனுக்கு முடி அழகா இருக்கு, தோல் நல்ல வழுவலன்னு இருக்கும், இது சாப்பிட்டேன்னா கண்ணு நல்ல பொலிவா இருக்கும், இப்படி எல்லாம் சொல்லி அவனுக்குள் ஒரு சில ஆச்சரியங்களை கொடுத்து அந்த குழந்தைக்கு அது மேல் ஒரு பிடித்தத்தை உருவாக்க வேண்டியதுதான் முதல் கடமை தாய்மார்களுக்கு. உணவின் மீது ஒரு சிறு பற்றுதலை உருவாக்கணும். உணவை நம்ம தோசை சுடுறோம்னு வச்சுக்கோங்களேன், தோசையை வட்டமா தான் சுடணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? கிடையாது. அந்த தோசையை டைனோசர் மாதிரி சுடுங்க. அந்த குழந்தை அதையே ஊத்த சொல்லி பாரு, டைனோசர் சுட்டுருக்கேன்னு சொல்லுங்க. இட்லிக்குள்ள எதையாவது ஒளிச்சு வைங்க. அவிக்கும் போது ஒவ்வொரு இந்த இட்லியை திறந்தேன்னா அதுக்குள்ள ஒரு ஐட்டம் இருக்கு, அந்த இட்லியை தோங்கினேன்னா அதுக்குள்ள வேற எதையாவது வச்சிடாதீங்க. ஒரு பீன்ஸையோ இல்ல ஒரு ஏதோ ஒரு பிடித்தமான ஒரு பொருளை உள்ள வைத்து அதற்குள் ஒரு கற்பனாவாதத்தை நாம் வளர்க்கணும். அதுதான் அந்த குழந்தைக்கு ஒரு சிறு சிறு பிடித்தலை உருவாக்கும்.